Hello பசங்களா, நான் பேசுறது கேக்குதா? Am I audible for everybody? Yes, I think everything is fine from my end. எல்லாருக்கும் கேக்குதா? நான் பேசுறது சைடுல தெரியுதா? Yes, வந்துட்டு குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும் தான் எனக்கு தெரியும் யார் வந்திருக்கீங்க கரெக்ட்டா? I can see people are watching. Yes, good. ஆனா கமெண்ட் எதுவும் வரலையே. ஒரு நாளைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ங்கற வைப்ல இருக்கீங்களா? அப்ப நிறைய பேச முடியாது என்னால because we are restricted. ஏன்னா சில பசங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சார் நாளைக்கு நீங்க என்ன வச்சுனா வர மாட்டேன் அப்படின்னு இருக்கானுங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு இருக்கானுங்க. டேய் உங்க ஸ்கூல்ல யாரா பார்த்தா நீங்க மாட்டிப்பீங்க, அதனால யோசிச்சு சொல்லுங்க சரியா? ஓகே, நம்ம பசங்க லேட்டா தான் வருவானுங்க, ஆனா வந்தா நிப்பானுங்க. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சேட்டைகள் உள்ளவர்கள். பாப்போமா யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. ரம்யா வந்தாச்சு. குட் ஈவினிங் ரம்யா. ரம்யா எப்படி இருக்கீங்க ரம்யா? நல்லா இருக்கீங்களாடா? குட் ஈவினிங் ரம்யா. ஒன் மோர் திங், நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிருக்கீங்களா? குட் ஈவினிங் விஜயலட்சுமி. குட் ஈவினிங். எஸ் விஜயலட்சுமி, வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கீங்களா? வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா, அதுதான் கேக்குறேன். ஃபைன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீ உங்க பப்ளிக்ல நீங்க எல்லாம் சென்டம் எடுத்தீங்கன்னா அப்புறம் நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. அதுவே கொஞ்சம் வெயிட்டிங், அது மட்டும் முடிஞ்சுன்னா அப்புறம் ஜாலியாயிடலாம். ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்குடா? நல்லபடியா போயிட்டு இருக்கா? எஸ் சார், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. ஓகே அப்படியே ஸ்டே டியூன்ட். ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் வருது உங்களுக்கு எல்லாம், ஸ்டே டியூன்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் எழுதி தரேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்படி எல்லாம் இருக்குமாங்கறத நீங்க யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓகே பாப்போம். ஓகே விஜயலட்சுமி, அப்ப நீங்களும் ஸ்டே டியூன்டா இருங்க. ஓகே, ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க படிக்கிற மாதிரி இல்லங்கிறது தெரிஞ்சிருச்சு. சோ அதுக்காக ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். இப்ப சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இப்ப ஹாஃப் இயர்லி முடியட்டும், அது முடிய உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிடும். சரியா? குட், சூப்பர். எஸ், சோ நம்ம வந்து இன்னைக்கான டாபிக்க பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்கடா. ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன் எப்படி முடிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. குட், பேட், பெட்டர், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. குட்னா நல்லா பண்ணிக்க சார், நல்லா போயிட்டு இருக்கு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி எக்ஸாம், நல்லா பண்ணுவேன். பேட்னா இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு, கொஞ்சம் பயத்துல இருக்கு, அதெல்லாம் பேட்ல வந்துடும். பெட்டர்னா சார் பாதி சார், எனக்கு பாதி தெரியும் பாதி தெரியாது, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதுல நீங்க யாருல என்ன கேட்டகரியில இருக்கீங்க? யாரும் ரொம்ப கான்பிடன்ட், எஸ் சார் நான் விட்டு எக்ஸ்ட்ரா வந்து பிரிச்சிருவேன் கான்பிடன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க? இன்னும் சில பேர் சார் பயமாக நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா உங்க எக்ஸாமுக்கு நானே பயப்படுவேன், ஐயோ எக்ஸாம் எழுத போறானே அப்படின்னு. நீட்டுக்கு நாங்க டீச் பண்ணும்போது நீட் ரிப்பீட்டர்ஸ்ல இருப்பாங்க சரியா? சோ அவங்க எக்ஸாம் எழுத போவாங்க. சோ அந்த அன்னைக்கு யாருக்குமே தூக்கம் இருக்காது. இப்போ மே 4ஆம் தேதி எக்ஸாம்னா யாரும் தூங்க மாட்டாங்க. மே 3 ஃபுல்லா தூக்கமே இருக்காது எங்களுக்கெல்லாம். ஏன்னா அது ஒரு வைப்ல இருப்போம். நாளைக்கு அவன் எப்படி பண்ணுவான், அந்த கொஸ்டின் கேட்ட எழுதிடுவானா, தூக்கத்துல போயிடும் நமக்கு. ஐயோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாதே, மறந்துடுவானே, ஞாபகப்படுத்தணுமே, எவ்வளவு வரும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்க பாத்துப்பாங்க, தே நோ ஹவு டு டீல்ங்கிற மாதிரி என்ன காம் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த டைம் அது அப்படி ஆகும். சோ அது வந்து ரொம்ப நேச்சுரல்டா, ரொம்ப நேச்சுரல். ஆனா அது ஓவர் கம் பண்ணும் நீங்க சரியா? எனக்கு எக்ஸாம் இல்ல, நான் டென்ஷன் தூங்கி எந்திரிச்சு முடிச்சு நான் திருப்பி தூங்கிடுவேன். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. ஓகே, நரேனுக்கு பெட்டரா இருக்கு. நரேன் பெட்டர். ஓகே, காட் இட். ஓகே, பெட்டர், ஃபைன், நோ ப்ராப்ளம். எஸ், வேற யாருக்குல எப்படி இருக்கு? ஏன் இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கானுங்களே, இல்ல வருவானுங்களே கடன்னு. இன்னைக்கு ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க. வில் வெயிட். ஓகே, ரேகா லட்சுமி, குட் சார், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, வெரி குட். ஓகே, நைஸ் ரேகா லட்சுமி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்போ கான்பிடன்டா ஃபீல் பண்ணுங்க, நல்ல ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, கான்பிடன்ஸ் வந்து எப்பவுமே ஓவர் கான்பிடன்ஸ்க்கு போயிடக்கூடாது. அப்ப அந்த கான்பிடன்ஸே நம்ம ஸ்டாக்னண்டா மெயின்டைன் பண்றதுக்கு கண்டினியூஸ் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். சரி, அது மறந்துடாதீங்க. நான் நிறைய கோட்டை விட்டுருக்கேன், அந்த மாதிரி தான் சொல்றேன். ஓகே, ஓகே, வேற யாருக்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு? ஓகே, சோ இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. விஜயலட்சுமி சொல்லியாச்சு, நரேன் சொல்லியாச்சு, ரேகாலட்சுமி. ரம்யா நீங்க சொல்லவே இல்ல, உங்க ப்ரிப்பரேஷன் எப்படிதான் இருக்கு?
பயாலஜில என்ன lag இருக்குன்னு நினைக்கிறீங்க? What do you think is the lag in biology? சொல்லுங்க பாப்போம். ஓகே, ரம்யா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம், ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே சரிடா பசங்க, அப்ப நம்ம வந்து குயிக்கா கிளாஸ் ஆரம்பிச்சிருவோமா? அப்புறம் இடையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஞாபகம் வச்சு அதை கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் அதை சால்வ் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஆர் யூ கைஸ் குட் டு ஸ்டார்ட்? ரெடி? ஓகே சூப்பர். ரம்யா வந்து குட் சார். ஓகே சூப்பர் ரம்யா, பரவாயில்ல. ஓகே நீங்க வந்து நான் இப்போ சொல்றேன்டா, உங்களுக்கு வந்து என்ன இருக்கோங்கன்னு தெளிவா தைரியமா சொல்ல, சரியா? நீங்க வந்து அது யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா சில பேர் வந்து பயப்படுவாங்க, ஆனா பயப்படணும் அவசியம் இல்லை. நீங்க தைரியமா தெளிவா, இல்ல சார் நான் படிக்கலன்னா படிக்கல, படிச்சிருக்கேன்னா படிச்சிருக்கேன், ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்களை மாடிஃபை பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம்னா உங்களோட ஆக்சுவல் சினாரியோ உங்களுக்கு தெரியணும், சரியா? ஓகே இப்போதைக்கு எல்லாருக்கும் ஓகே சார். சூப்பர் மனோஜ், சூப்பர்ரா. ஃபைன். இதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸாம் டைம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் கேப்லயுமே நம்ம சூப்பர் சீரிஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே கிரியேட்டிவ் 1 மார்க் சீரிஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பண்ணுவோம்டா, சரியா? ஆனா நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் கொடுப்போம். காலை நைட்டு வீடியோ கிளாஸ் எடுக்க மாட்டோம். கிளாஸ் டைம்ல கிளாஸ், ரிவிஷன் டைம்ல ரிவிஷன், ஸ்டடி டைம்ல ஸ்டடி. எவ்ரிதிங் வில் பி பிளான்ட். ஓகே provided you just have to follow along with us. நீங்க கூட அப்படியே டிராவல் பண்ணா மட்டும் போதும். முதல்ல நாங்க எல்லாம் அழகா பார்த்து கொடுத்தோம், சரியா? ஓகேடா சூப்பர். சோ நோட்ஸுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி குயிக்கா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எஸ் ஓகே. சோ 12th பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே we have before that we'll see about for NEET repeater பசங்களுக்கு வெற்றின்னு ஒரு ஆன்லைன் பேட்ச் இருக்குடா. அது ஜாயின் பண்றதுக்கு 13,649 கொடுத்தா மட்டும் போதும். இது can offer, you can quickly join. and அதே மாதிரி ரிப்பீட் பண்ண சார் நான் வந்து 12th படிக்கிறேன் ஆனா எனக்கு NEET படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த தளபதி பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ready for 11,900 and one more the last one is FT batch. இதுல வந்து கம்மி டைம்ல நிறைய ப்ரிப்பேர் பண்ணும். எனக்கு வந்து எல்லாமே படிக்கணும், எல்லாமே டெஸ்ட் இருக்கணும்னா நீங்க இந்த FT பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். 8,499 சூப்பரான பேட்ச். அது கண்டிப்பா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஆரம்பிப்போமா? ஐயோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துருச்சே. சரி ஹோல்ட் பண்ணுங்க, ஆரம்பிப்போமா? ஸ்டடி வந்துட்டீங்களா? ஸ்டடி ஓகே, ஸ்டடி வந்தாச்சு. எப்படா ப்ரிப்பரேஷன் அப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கா? ஓ நாளைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வைப்ல இருக்கியா? சரி சரி ஓகே ஓகே. வர நம்ம क्वेश्चन ஆரம்பிப்போமா? ஓகே எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம 1 மார்க் ஆரம்பிப்போமாடா. ரெடியா இருக்கீங்களா? ஆல் செட்? எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா செஷன்ஸ் ஆரம்பிப்போமா? ஏன்னா நமக்கு as usual questions வரப்போது எல்லாம் கம்பைன் பண்ணி அடிச்சிடலாம். ஓகே சோ ரம்யா ரெடி ஆயாச்சு. வெரி குட். ப்ரிப்பரேஷன் அப்படிதான் என்னன்னு கேட்கறேன் பாரு. சரி டே தம்பி, நம்ம என்னதான் விளையாண்டாலும் படிப்பை கோட்டிடக்கூடாது, கரெக்டா? நாங்களாம் பயங்கரமா விளையாண்டு இருக்கோம். எல்லா விளையாட்டும் இருக்கு, அதே டைம்ல படிப்பையும் கோட்டை விட்டுறது இல்ல. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கும், சரியா? அப்படி அதே பாதையில் பின்தொடரி வர வேண்டும், புரிகிறதா? ஓகே சூப்பர்ரா. ரெடி ரெடி ரெடி. வெரி குட் வெரி குட். எல்லாம் சிம்பிளா இறக்கிட்டீங்க. அப்ப நீங்க இறக்குன சிம்பிளா பிளாஸ்ட் பண்ண போறோம். ஓகே ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Due to incomplete linkage in maize, the ratio of parental and recombinants are. இது ஒரு ஈஸி क्वेश्चन. நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. சொல்லுங்க பாப்போம். The ratio of parents and recombinants are. அதாவது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் நடந்திருக்கு மெய்ஸ்ல, அதனால வர டிஃபரன்ஸ் என்ன கேக்குறாங்க? சொல்லுங்க பாப்போம். இங்க ஒருத்தர் பண்ணியெல்லாம் பார்த்தாரு, அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சாரு. சொல்லுங்க என்ன ஆன்சர் வரும் ஃபாஸ்ட்? ஓகே விஜயலட்சுமி ஆப்ஷன் பி சொல்றாங்க. சாடி சி சொல்றாங்க. ஏய் ஓகே இப்ப புரியுது. ப்ரிப்பரேஷன் நீ கேட்டது இப்ப புரியுது எனக்கு. ப்ரிப்பரேஷனா கேட்கற இருக்கு உனக்கு இது. எஸ். வேற யாரும் ஆன்சர் பண்றீங்க? எஸ் மனோஜ், ரம்யா, நீங்களா ஆன்சர் பண்ணவே இல்ல. சொல்லுங்க பாப்பா குயிக்கா ஆன்சர். நான் சொல்லிட்டா இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் வருது, மேசன் வருது, பேரண்டல் ரீகாம்பினன்ஸ் கேக்குறாங்கன்னா 7:1:1:7. ஓகே இந்த क्वेश्चन கேட்டா தப்பு பண்ண கூடாது. இங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஆனா क्वेश्चन பேப்பர் அந்த क्वेश्चन தப்பு பண்ண கூடாது. ஓகே தெளிவா கரெக்டா எழுதிடணும். ஓகே அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? யா the point mutation sequence for transition
Transversion and transversion in DNA are. Okay, ரம்யா தெரியல பரவாடா சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அந்த incomplete linkage, maze, recombinance எல்லாம் கேட்டாங்கன்னா it is always 7:1:1:7. சரியா? Fine. இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். செகண்ட் क्वेश्चनக்கு ஈஸி क्वेश्चन. இதற்கான ஆன்சர் மனோஜ் வந்து ஏன்னு கேக்குறாரு. ஓகே, அப்ப மனோஜ் क्वेश्चन புரியல or புரிஞ்ச क्वेश्चन கன்ஃபியூஸ்டா இருக்கு, அதனால ஏன்னு கேக்குறாரு. எஸ், so he is doubtful, that is very clear from his answer. Okay, வேற யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்க பாப்போம். சாடி சிங் கேவ் அவனும் படிக்கல. என்னடா யாருமே படிக்காம இருக்கீங்க. ஏய், உங்களுக்கு 1 மார்க் நான் வந்து சரி உங்களுக்கு தேவையே இல்ல, சரி ஏதாவது போடுவோங்கிறது போட்டா 1 மார்க்கே தெரியாம இருக்கீங்க. 1 மார்க் ரொம்ப முக்கியம் தம்பிகளா. 1 சொல்லையா full மார்க் அப்படியே கிடைக்கும் அது. சரியா? நீ just have to spend some 30-40 seconds, you'll get 1 mark easily. ஓகே, வேற யாரும் ஆன்சர் சொல்றீங்க? யாருமே ஆன்சர் சொல்லலையா இன்னும்? சொல்லுங்க பாப்போம். டிரான்சிஷன் கேக்குறாங்க, டிரான்ஸ்வர்ஷன். எஸ், ஓகே. பிரியங்கா வந்து பி சொல்றாங்க. 1 மார்க்ல லாஸ்ட்ல எக்ஸாம் படிப்பாடி, எக்ஸாம் ரிவிஷன் தான் பண்ணும். சரி, அப்ப படிக்க கூடாது. நான் இப்போ சொல்றேன், நீ என்னோட ஹாஃப் இயர்லி ரஷ் சீரிஸ் எல்லா லெசன் பாத்துருந்தீங்கன்னா நீ எல்லாத்துலயும் நாங்க 1 மார்க்ஸ் வச்சிருக்கோம். அப்ப நீ 1 மார்க்ஸ் பார்த்தாலே போதும், உனக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இல்லாம கூட 1 மார்க் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். அது தவிர எக்ஸாம் அன்னைக்கு நாங்க நடத்த போற அந்த 1 மார்க் செஷன்ல நீ படிச்சீங்கன்னா 1 மார்க் ஃபுல்லா கிடைச்சிரும். அது டவுட்டே இல்ல, கண்டிப்பா ஃபுல் மார்க் 1 மார்க் கிடைச்சிரும். ஓகே, சோ மறக்காதீங்க, 1 மார்க் ரொம்ப முக்கியம். ஓகே, பீயிங் சுரேஷ் சொல்றாரு, பிரியங்கா சுரேஷ் சொல்றாரு. ஓகே, வெரி குட், சூப்பர். நான் எப்படி ஈஸி சொல்லி கொடுத்துறேன். ஓகே, குயிக்கா சொல்றேன் கேளுங்க. டிரான்சிஷன், டிரான்சிஷன் என்ன? அது நீங்க ஃபர்ஸ்ட் பியூரின் தெரிஞ்சுக்கோங்க. பியூரின்ங்கிறது ஏஜி, பைரமின்ங்கிறது டிசி. ஓகே, ஏக்கு பதிலா ஜி வந்தாலோ ஜிக்கு பதிலா ஏ வந்தாலோ அது பேர் டிரான்சிஷன். ஓகே, டீக்கு பதிலா சி வந்தாலும் சிக்கு பதிலா டி வந்தாலும் அது பேரும் டிரான்சிஷன். அதாவது ஒரு பியூரினா இன்னொரு பியூரின் சப்ஸ்டிட்யூட் பண்றது டிரான்சிஷன், ஒரு பிரமிடினா இன்னொரு பிரமிடின் சப்ஸ்டிட்யூட் பண்றது டிரான்சிஷன். அப்ப டிரான்ஸ்வர்ஷன்னா ஏக்கு பதிலா ஏக்கு ஜி வராது, ஏக்கு சி இல்லனா டி வரும். புரியுதா? பியூரினும் பிரமிடினும் வந்தா டிரான்ஸ்வர்ஷன், பிரமிடினும் பியூரினும் வந்தா டிரான்ஸ்வர்ஷன். பியூரின் டிரான்சிஷன், பிரமிடின் டிரான்சிஷன், பியூரின் பிரமிடின் டிரான்சிஷன், பிரமிடின் பியூரின் டிரான்ஸ்வர்ஷன். இவ்வளவு விஷயம். சரியா? சார் குவார்டர்லிக்கு படிச்சது சார் இப்பதான் பாக்குறா, எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நீங்க அப்பதான் படிச்சிருப்பீங்கன்னு. அதனால மட்டும்தான் எல்லா சாப்டர்ஸும் நாங்க எடுத்து வந்திருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? கவலைப்படாதடா, ஹாஃப் இயர்லி அந்த கேப்ல சூப்பரா முடிச்சிடலாம். சோ அப்ப ஆன்சர் வரும் பாருங்க, ஏ ஜி. அப்ப இது பியூரின், இதுவும் பியூரின், அப்ப டிரான்சிஷன் கரெக்ட். ஓகே, இது கரெக்ட். சிடி, சிங்கிறது பிரமிடின், டிங்கிறது பிரமிடின், டிரான்சிஷன், அப்ப இதுவும் கரெக்ட். சிஜி, சி பியூரின், சாரி சி பிரமிடின், ஜி பியூரின், அப்ப அது வந்து டிரான்ஸ்வர்ஷன் கரெக்ட். டி வந்து பிரமிடின், ஏ வந்து பியூரின், டிரான்ஸ்வர்ஷன் கரெக்ட். அப்ப ஆன்சர் should be ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? எல்லாத்துக்கும் ஈஸியா புரிஞ்சுதாடா? ஓகே, அப்ப இதுல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிரான்சிஷன் படிச்சிட்டீங்க, டிரான்ஸ்வர்ஷன் படிச்சிட்டீங்க. எப்படி கேட்டாலும் கேள்வி எழுதிடலாம். சரியா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடா? யாருக்கு புரியல? எனி டவுட்? இது எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஆல் குட் ஃப்ரம் யுவர் எண்ட்? ஓகே, அடுத்த क्वेश्चन பாப்போமா? அடுத்த क्वेश्चन உங்களுக்காக. சொல்லுங்க பாப்போம். If haploid number in a cell is 18, the double monosomic and trisomic number will be. Another important question. இதை யார் சொல்ல போறீங்க? ஆன்சர். ஓகே, கிளியரா? சூப்பரா. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எஸ், இது ஈஸி क्वेश्चनடா. இது ஆன்சர் பண்ணுங்க. சாடி சி என்று சொல்கிறார். 37-35. எப்படிடா? எப்படி 37-35? தம்பி தெரியலையே, நல்லா பாரு.
haploid number in a cell is 18. அப்ப n is equal to 18 கேட்ட சொல்லிட்டாங்க சரியா. டபுள் மோனோசோமிக் அப்படினா என்ன 2n minus 1 minus 1 அது என்னன்னு கேக்குறானுங்க. ட்ரைசோமிக் 2n plus 1 அது என்னன்னு கேக்குறானுங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம் ஆன்சர். உங்களுக்கான ஈஸியா எழுதி கொடுத்திருக்கேன். இது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Rizwana B, Vinisha A. Sana Maria has said A. Okay. வேற யாரெல்லாம் சொல்றீங்க பாப்போமா. நான் உங்களுக்கு ஃபார்முலாவை கொடுத்துட்டேன். பிகாஸ் அவங்க என்ன கேக்குறாங்க மோனோசோமிக் டபுள் மோனோசோமிக்னா this is the formula and trisomic this is the formula. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டுமே போதும். என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஓகே. வெரி குட்ரா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சது ஆப்ஷன் ஏ. சரி நல்லா பாருங்கடா. இப்போ இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஓகே. 2n minus 1 minus 1 எவ்வளவு வரும் 36 minus 1 35 minus 1 34 அப்ப 34 அடுத்து 2n plus 1 அப்ப என்ன வரும் 36 plus 1 37 so answer is 34 and 37 okay is it clear இந்த மாதிரி கேள்விங்க கண்டிப்பா கேட்பாங்க ஓகே இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் क्वेश्चन இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க நிறைய யூனிட் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கட்டும் ஸ்கூல் பேப்பர்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகிற क्वेश्चन சோ இதுல கண்டிப்பா கேள்வி வரும் மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்த கேள்வி பாப்போமா யா an allohexaploidy contains இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் an allohexaploidy contains நீங்க தப்பா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல தப்ப தெரிஞ்சிட்டு நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது கரெக்டா சொல்லணும் சரியா மறக்காம படிக்கணும் என் கூட சேர்ந்து அப்படியே ஓகே ராம்குமார் ஹாய் சார் ஓகே சார் ஹலோ ராம் ஹலோ ஹலோ yes so ராம்குமார் இதுக்கு ஆப்ஷன் பி ன்னு சொல்ற வந்தன ஆன்சர் போட்டார் வெரி குட் yes வேற யாரெல்லாம் ஆன்சர் கொடுக்குறீங்க மனோஜ் is also given answer option B super yes very easy டா allohexa 6 ன்னு தெரியும் நமக்கு alloங்கிறது we know it so எப்படி வரும் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இன்னொன்னு எங்க வரையலாம் இங்க வரையோமா 1 2 3 4 5 6 so 6 copies of 3 different genome இவ்வளவுதான் ஆன்சர் okay clear super I don't know sir so satisfying தெரிஞ்சுக்கோங்க இதான் ஆன்சர் okay and allohexana 6 மீன் பண்றாங்க அப்ப 6 copies of 3 different genome clear mafia girl hi sir good evening hello mafia girl பேர்ல பயங்கரமா இருக்குடா ஏண்டா hello good evening okay so இந்த क्वेश्चन clear-ஆ புரிஞ்சிருச்சா anybody have any query இந்த கேள்வி கேட்டாலும் நீங்க தப்பா எழுத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அத வரைஞ்சு காட்டிக்க பாருங்க 1 2 3 4 5 6 இங்க ஒரு 6 இங்க ஒரு 6 இங்க ஒரு 6 அப்போ 6 copies of 3 different genes அவ்வளவுதான் சரியா ஓகே அடுத்த क्वेश्चन பாப்போமா ஓ நீங்களா ஒரே கூட்டணியா மாஃபியா கேர்ள் சாடி சிங்கிள் ஒரே கூட்டணி நினைக்கிறேன் பாசது சது ஓகே பேர் எனக்கு புரியல ஃபைன் நெக்ஸ்ட் क्वेश्चन ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் ஈஸி क्वेश्चन குயிக்கா சொல்லுங்க பாப்போம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மாஃபியா கேர்ள் நீங்க இதுல சேர்ந்திருக்கீங்களா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேர்ந்திருக்கீங்களா கண்டிப்பா சேர்ந்துருங்க ஓகே எஸ் இதற்கான ஆன்சர் எஸ் ரம்யா கிளியர் சூப்பர் ரம்யா வெரி குட் ஓகே மாஃபியா கேர்ள் வெரி குட் உங்க எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் இருக்கு ஓகே எனக்கு தெரிஞ்சு வித்தின் a week you'll get to know probably half-yearly முடிச்சிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் சொல்லுங்க ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம் இதுக்கு ஆன்சர் டி ஆப்ஷன் டி ன்னு சொல்றாங்க both B and C சொல்றாங்க எப்படி பாப்போமா essential tool in genetic engineering that is very true ஏனா genetic engineering நடக்கணும்னாலே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருந்தா தான் கட் பண்ண முடியும் அப்ப அது கண்டிப்பா வேணும் and C பாருங்க nuclease that cleaves DNA space very good அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வேலை என்ன DNA ஓட ஸ்பெசிபிக் சைட போய் ஒரு க்ளீவ் அவ்வளவுதான்டா ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர் ஈஸி ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க echo R1 cleaves DNA at next question easy question okay echo R1 cleaves DNA yes mafia girl is also right Vijayalakshmi is also right super அடுத்து போய் சொல்லுங்க பாப்போம்
syllabus. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்றீங்க? என்னடா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஈஸி क्वेश्चनடா. சரி, இப்ப கிளம்பிடுவேன் காஸ் ஆஃப் டியூஷன். ஐயோ. சரி, ஆனா செஷன் கண்டிப்பா பாருங்கடா. சரியா, செஷன் கண்டிப்பா பாருங்க. இம்ப்ரூவ் பண்ணுங்க மார்க்ஸ் எல்லாம். அகைன் எக்ஸ்கியூஸ் மீ. என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கு. யா. ஓகே, சாடி சி சொல்றாரு. வெரி குட், கரெக்ட் ஆன்சர்ரா. சூப்பர்ரா. ஐ டோன்ட் நோ சார். நோ ப்ராப்ளம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீ நல்லா படிச்சுக்கோங்கடா. நீங்க எங்க படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, என்ன படிக்கிறீங்கிறது முக்கியம். சரியா, நீங்க எங்க போனாலுமே நல்லா தெளிவா தரவா படிங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, ஏதாவது டவுட்னா நீங்க இங்க வாங்க, அப்போ நாங்க இங்க தான் இருப்போம். சரியா, இப்ப பாருங்க, இந்த ஈகோ ஹார்மோனுங்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து எந்த ஒரு சீக்வென்ஸ்ல கிளீவ் பண்ணு கேக்குறாங்க. GAATTC. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்க மறக்கவே கூடாது. ஓகே, மறக்காதீங்க. சரியா, அடுத்த क्वेश्चन பாப்போமா? வெரி குட். PBR 322. PBR stands for, sorry, BR stands for PBR 322ங்கற பிளாஸ்மிட்ல BR கான அர்த்தம் கேக்குறாங்க. What is the name of the BR? சொல்லுங்க பாப்போம். Any idea? BR கான அர்த்தம் என்னன்னா? ஓகே, ரம்யா ஆப்ஷன் சி சொல்லிருக்காங்க. மனோஜ் ஆப்ஷன் சி சொல்லிருக்காங்க. வெரி குட். பாலிவர் அண்ட் ராட்ரிகஸ். செமையாக இந்த பேர் ரொம்ப பிடிக்கும். ராட்ரிகஸ் நல்லா இருக்கு. பேர் சொல்லும்போது பயங்கரமா இருக்கு. ராட்ரிகஸ். சோ இந்த பாலிவர் அண்ட் ராட்ரிகஸ் சேர்ந்து உருவாக்குன பிளாஸ்மிட்னால பிபி, பிளாஸ்மிட் ஆஃப் பாலிவர் அண்ட் ராட்ரிகஸ். தட் இஸ் தி பிஆர். ஓகே, சூப்பர்ரா. அகைன் ரம்யா இஸ் கரெக்ட், சாடி இஸ் கரெக்ட், விஜய் இஸ் கரெக்ட், பிரியங்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். Next question. In which techniques ethidium bromide is used? In which technique ethidium bromide is used? இது சொல்லுங்க பாப்போம். இது ஒரு ஈஸி क्वेश्चन. இது யாரெல்லாம் சொல்றீங்க? எத்திடியம் புரோமைடுங்கிற ஒரு டை. எத்திடியம் புரோமைட எங்க யூஸ் பண்றாங்க? நான் ரொம்ப பேசினா ஆன்சர் சொல்லிடுவேன். சொல்லுங்க. ஓகே, விஜயலட்சுமி ஆப்ஷன் டி சொல்லிருக்காங்க. ஏஜி அக்ரோஜெலட்ரோபாரஸ் சொல்லிருக்காங்க. வேற வேற யாரு சொல்றீங்க? ரம்யாவும் ஆப்ஷன் டி சொல்லிருக்காங்க. வேற வேற மனோஜ் ஆப்ஷன் டி. சூப்பர் சூப்பர், வெரி குட். யூ கைஸ் ஆர் ரைட். அகரோஜெல் எலக்ட்ரோஃபோர்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற அந்த டை பேர் தான் எத்திடியம் புரோமைட். கிளியர்? வெரி குட். ஈஸி. அடுத்த क्वेश्चन. யா. And an analysis of chromosomal DNA using the southern hybridization techniques does not use. ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் பண்ணாதது இதுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். இதுவும் ஈஸி क्वेश्चन. கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தா ஈஸியா எழுதிடலாம். சொல்லுங்க பாப்போம் இதுக்கான ஆன்சர். ஓகே, விஜயலட்சுமி டி என்று சொல்லியிருக்கிறார். ஓகே, சாடி ஐ டோன்ட் நோ. நோ ப்ராப்ளம் சாடி, ஐ மேக் இட் கிளியர். வேற. ஓகே, சோ நல்லா பாருங்கடா. அதாவது சதர்ன் ஹைபிரிடைசேஷன் டெக்னிக், அதாவது பிளாட்டிங் டெக்னிக் மாதிரி. சோ அந்த டெக்னிக்ல வந்து என்ன யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னா பிசிஆர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமாடா? பிசிஆர்ங்கிறது எங்கிட்ட கம்மியா இருக்கிற பொருளை ஜாஸ்தி பண்றது, ஆம்பிளிஃபை பண்றது. சதர்ன்ல அது தேவையில்லை. ஏன்னா இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இருக்கிறது என்ன செக்மெண்ட், என்ன டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அது என்னங்கிறது கண்டுபிடிச்சா போதும். அது நமக்கு மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. அதனால நமக்கு பிசிஆர் அங்க தேவையில்லை. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த क्वेश्चन கேட்டா எழுதுவீங்களா? இந்த क्वेश्चन கேட்டா மிஸ் பண்ண கூடாது. சரியா? ஃபைன். ஒன் லாஸ்ட் क्वेश्चन பத்திரமா ஒன் மார்க் கொடுத்து ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா ரெடினா நம்ம கமெண்ட் நடக்குங்க பாப்போம். கட்ட கட்ட நம்ம சிம்பிளா இருக்குங்க பாப்போம். ரெடினா? சூப்பர். ஒன் மார்க் நச்சுன்னு ஒன் மார்க் பாத்துருவோமா? எஸ், ஃபாஸ்ட். Symbols please. Blast பண்ணு. Fast fast. Okay, super. Fine. Okay, so உங்களுக்கான அடுத்த question. Genetic engineering is dash.
ஓகே சூப்பர். சோ சிம்பிள்ஸ் இறக்கியாச்சு. ரம்யா மனோஜ் இறக்கிட்டாங்க. அடுத்து இதுக்கான ஆன்சர் உங்க பாப்போம். ஈஸி क्वेश्चनரா, யோசிங்க, அவசரப்படாதீங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படும், நமக்கு திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த ஆண்டவனா பார்த்து டப்புன்னு சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஈஸி क्वेश्चन, ஒரு ஈஸி 1 மார்க், ஒரு கிரேஸ் மார்க், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை நம்ம புடிச்சுக்கணும், கிராப் பண்ணிடணும். ரம்யா ஆப்ஷன் பி சொல்லிருக்காங்க. விஜயலட்சுமி ஆப்ஷன் பி சொல்லிருக்காங்க. வெரி குட், ஆன்சர் இஸ் ரைட். சூப்பர்ரா. ஹைபிரிடைசேஷன் அப்படி, அதாவது ஒரு ஆர்கனிசம் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ எனக்கு தேவையான கேரக்டர் இல்லனா அதுல எனக்கு தேவையான கேரக்டர் கொடுக்கறேன், நான் அதை மிக்ஸ் பண்றேன், அதுதான் இது ஹைபிரிடைசேஷன். ஓகே, வெற்றிகரமா நம்ம 10 1 மார்க் பார்த்திருக்கோம், 2 சாப்டரும் சேர்த்து. ஃபேண்டாஸ்டிக் கைஸ், ரியலி ரியலி குட். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நல்லா நீங்களே யோசிங்க. நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் பார்க்கணுங்கிற ஐடியா இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கடா. ஏன் தெரியுமா? இந்த 1 மார்க்ஸ்ங்கிறது ஈஸியா படிக்கலாம், ஆனா நம்ம கடைசியில தான் படிப்போம். கடைசியில படிக்கும் போது 1 மார்க் மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம படிக்கிறது மிஸ் பண்ணிட்டோம்னா எழுதுறதுக்கும் மிஸ் பண்ணுவோம், 1 மார்க் கம்மியாயிரும். அப்ப 1 மார்க் நீங்க ஃபர்ஸ்டே ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் ஏறும். சோ இப்ப இங்க என்னன்னா 10 1 மார்க் தான். அந்த 10 1 மார்க் மேபி உங்களுக்கு 5 தான் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு 8 தெரிஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு 3 தெரிஞ்சிருக்கலாம். தெரியாததை நம்ம என்ன பண்ணும், இன்னைக்கு எங்கூட சேர்ந்து இப்பவே தெரிஞ்ச வச்சு தரவு படிக்கணும். ஏன்னா நாளைக்கு இந்த கேள்வி கேட்டா நீங்க கண்ணை மூடி தெளிவா எழுதுற அளவுக்கு உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வேணும். Clear? That is the only reason we add 1 mark in all our rush series sessions. Because we know the importance of 1 marks. As a teacher, 1 mark கூட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். டேய் நீ 39 எடுத்திருப்ப, அவர் 99 எடுத்திருப்ப, ஒரு மார்க் 1 மார்க்ல மிஸ் பண்ணா 100 போயிடும். அது நடக்கும், ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. மேபி நீ ஒரு क्वेश्चन ஒரு மாதிரி இம்ப்ராப்பரா எழுதியிருப்ப, சரியா? உனக்கு 4.5 மார்க் கொடுக்கலாம். சரி பையன் ஓகே நல்லா பண்ணா சொல்லிட்டு 5 மார்க் கூட போட்டு கொடுக்கலாம். ஆனா நீ 1 மார்க் தப்பு பண்ணிட்டீனா நான் நினைச்சாலும் எனக்கு மார்க் போட முடியாது. அதுதான் 1 மார்க்கோட ரோலுங்கிறது. ஓகே, இத புரிஞ்சுட்டீங்களா எல்லாருக்கும்? ஓகே, சோ நம்ம வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸ் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் கிளாரிட்டி கிடைச்சதா இதனால 1 மார்க் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றோங்கிறது? ஓகே, கிளியர்னா ஒரு சிம்பிள் போட்டு, நம்ம சிம்பிள் போட்டு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த क्वेश्चन ஆரம்பிச்சிடுறோம். ரெடியா? ஓகே கைஸ், உங்க எண்ட்ல இருந்து எல்லாம் செட். ஓகே, ரம்யா இஸ் கிளியர். சூப்பர், ஃபைன். ஓகேடா. சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்ப எங்க கூட சேர்ந்து குயிக்கா ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. இந்த சாப்டர் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், சரியா? ஆரம்பிப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? யா, கம்பேர் தி வேரியஸ் டைப் ஆஃப் blotting டெக்னிக்ஸ். இது ஒரு ரிப்பீட்டட் क्वेश्चन, கேட்டு இருப்பாங்க. ஓகே, கம்பேர் தி வேரியஸ் டைப் ஆஃப் blotting டெக்னிக்ஸ் பாத்துருவோமா? சோ பிளாட்டிங் நமக்கு தெரியும். நான் என்ன பண்ண போறேன், டிஎன்ஏவை பிரிக்கிறதுக்கு ஒரு பிளாட்டிங், ஆர்என்ஏவை பிரிக்கிறதுக்கு ஒரு பிளாட்டிங், புரோட்டீன்ஸை பிரிக்கிறதுக்கு ஒரு பிளாட்டிங். எங்கிருந்து எனக்கு தேவையில்லாத இடத்துல நான் இருக்கும். அப்ப அதை வந்து நான் எனக்கு தேவை டிஎன்ஏனா டிஎன்ஏ மட்டும் நான் பிரிச்சிருக்கணும். அந்த டெக்னிக் பேர் தான் பிளாட்டிங், சரியா? டீடைலா அப்புறம் பார்ப்போம், பட் இங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அதுல வந்து 3 டைப்ல, சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டேபிள் போடும்போது எழுத வேண்டியது இதுக்கு பேர் காரணம். ஓகே, சதர்ன் பிளாட்டிங் பேர் காரணம் பாத்தீங்கன்னா சதர்ன் நேம் ஆஃப் தி இன்வெர்டர், which means எட்வின் சதர்ன் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால அது வந்து சதர்ன் வச்சிட்டாங்க, சரியா? ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு நார்த்தன் வைக்கிறாங்க. மிஸ்னோமர் அப்படின்னா அந்த நார்த்தனுக்கும் இந்த ஆர்என்ஏக்கும் சம்பந்தமே இல்லை. சதர்ன் வச்சிட்டானுங்க, சரி ஓகே நார்த்தன் வச்சிட்டானுங்க. அதே மாதிரி சரி ஓகே சதர்ன் வச்சாச்சு, நார்தர்ன் வச்சாச்சு, சரி சொல்லிட்டு வெஸ்டர்ன் வச்சிட்டானுங்க. அவ்வளவுதான் விஷயம். That is why it is a misnomer. Clear? First பேர் காரணத்தை எழுதிடணும். சதர்ன், நார்தர்ன், வெஸ்டர்ன். அப்ப சதர்ன் சவுத் டிஎன்ஏ, ஏன்னா சவுத்துக்கு தோசா, நான் சொல்றது டிப்பு. சவுத் தோசா, நார்த் ரொட்டி, வெஸ்டர்ன் பிஸா. ஓகே,
So pizza P, W western W. Northern க்கு N, ரொட்டிக்கு R, northern RNA. Southern க்கு S, DNA க்கு D, தோசா. அவ்வளவு விஷயம். அது 2% எழுதிடலாமா? கிளியர், அதுக்கே 6 மார்க் வந்துரும். ஓகே? Any doubts? You got an idea? அது பாருங்க. அப்ப செப்பரேஷன் ஆஃப் என்ன பண்ண போறோம்? DNA இங்க, RNA அங்க, புரோட்டீன் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க. Denaturation needed, not needed, needed. அப்பனா என்ன சார்? DNA டபுள் ஸ்டாண்டர்டா? அப்ப DNA பிரிக்கணும். அது பிரிச்சா என்ன கண்டுபிடிக்க முடியும்? சோ denaturation நடக்கணும். What has to happen? Denaturation has to happen. Clear? இப்போ நீங்க நார்தர்ன் ப்ராட்ல பார்த்தா RNA சிங்கிள் ஸ்டாண்ட். அப்ப அதுல denaturation தேவையில்லை. சோ நாட் நீடட். புரோட்டீன் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய செயின். பெரிய செயினா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அப்ப அந்த அமினோ ஆசிட்ல கம்மி பண்ணதுனால ஒரு செக்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்ப I have to go for denaturation. It is needed. Clear? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க மெம்பரேன். ஏன் மெம்பரேன் முக்கியம்? டேய் நீங்க ஒரு பஃபர்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. DNA அதுல வச்சிருப்பீங்க. அதுல உங்களுக்கு தேவையான DNA ஆர் தேவையான RNA ஆர் தேவையான புரோட்டீன் ஒரு இடத்துல தனியா செப்பரேட்டா நிக்குதுன்னா அந்த இடம் பேர் தான் மெம்பரேன். ஏன்னா செப்பரேட் பண்றதா இந்த பிரைமரி ப்ராசஸோட வேலை. அப்ப செப்பரேட் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கிற அந்த இடம் பேர் தான் மெம்பரேன். அப்ப டிஎன்ஏக்கு நைட்ரோ செல்லுலோஸ், ஆர்என்ஏக்கு வந்து அமினோ பென்சோயிக் மெத்தில், அண்ட் ஃபார் நைட்ரோசெல்லுலோஸ் சேம் ஃபார் புரோட்டீன்ஸ். ஓகே, சோ இது வந்து சேம் நைட்ரோசெல்லுலோஸ் நீடட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைபிரிடைசேஷன். சார் நான் எப்படி அதை பிரிப்பேன்? ஒண்ணு கூட ஒண்ணு ஒட்ட வச்சு பிரிக்கணும். எப்படி நம்ம முள்ள இன்னொரு முள்ளால எடுப்போமோ அதே மாதிரி ஒரு டிஎன்ஏவை இன்னொரு டிஎன்ஏவால பேர் பண்ணி எடுத்துருவேன். டிஎன்ஏ மேட்ச் ஆயிரும்ல, நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன், சிங்கிள் ஸ்டாண்ட் ஆக்கிட்டேன். அப்ப சிங்கிள் சேர்ந்து டபுள் அப்படி பிரிச்சு எடுத்துறேன். ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்ட், அப்ப டிஎன்ஏ வச்சு நான் ஆர்என்ஏ பிரிச்சிருப்பேன். டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்ட் வச்சு ஆர்என்ஏ ஒட்டி எடுத்துருவேன். புரோட்டீன்ஸ்க்கு பாருங்க, புரோட்டீனுக்கு ஆன்டிபாடி ஒட்டும். அப்ப அந்த ஆன்டிபாடி போட்டு வச்சு புரோட்டீன் எனக்கு தேவையான புரோட்டீன் எடுத்துருவேன். இவ்வளவுதான விஷயம். புரிஞ்சுதா? இது பேர் தான் ஹைபிரிடைசேஷன். கிளியர்? அப்ப லாஸ்ட் பாருங்க விசுவலைசேஷன். எப்படி சார் பாப்பேன்? நீங்க டிஎன்ஏ எடுத்துக்கலாம், எப்படி பாப்பேன்? ஆடியோ ஆட்டோ ரேடியோகிராம்ல பாப்பீங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் ஃபார் ஆர்என்ஏ இட் இஸ் ஆட்டோ ரேடியோகிராம். அண்ட் ஃபார் புரோட்டீன்ஸ் யூ டோன்ட் நீட் எனிதிங், ஜஸ்ட் a dark room is enough. அதுல வரக்கூடிய லைட் வச்சு கண்டுபிடிச்சலாம். ஓகே, சோ இந்த क्वेश्चन எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन, highly important. Any doubts for anybody in this question? Is it all clear from your end? யாருக்கா சந்தேகங்கள் உண்டோ? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார், கிளியர் சார். எஸ் சார், சூப்பரா. சோ இந்த क्वेश्चन கேட்டா நீங்க ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க நம்பிக்கையோட நான் என்ன பண்றேன், அடுத்த क्वेश्चन போறேன். சரியா? நீங்க குயிக்கா கண்ணை மூடி ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் யுவர் டைம், ரிவைஸ், and then we go next chapter, next question. ஓகே, உங்க இடத்துக்கு இன்னொரு டிப் தர கேக்குறீங்களா? ஒரு ஸ்மால் டிப் தான். நான் என் லைவ் முடிச்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்க ரிவிஷன் மட்டும் பண்ணிருங்க. நீங்க எய்தர் இது 2x ஸ்பீட்ல போட்டு குயிக்கா ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகே, அப்ப क्वेश्चन எல்லாம் கவர் ஆயிடும். இல்லனா வாட்ஸ்அப்ல வர நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க, அது உங்க இஷ்டம் தான். ஆனா அன்னைக்கே அப்பவே குயிக்கா முடிச்சிருங்க. ஓகே, அப்புறம் கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. சரியா? இத மட்டும் எனக்காக ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா மார்க் ஏறும். அடுத்து பாப்போமா? Draw a diagram of PBr 322 plasmid. Another important question. இது வந்து ஸ்டேட் போர்டு மட்டும் இல்லடா, நீட், சிபிஎஸ்இ எல்லா லெவலையும் ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே, தேங்க்யூ விஜயலட்சுமி. ஓகே சொன்னதுக்கு ஓகே, தேங்க்யூ. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை போட்டுருங்க, அப்புறம் இன்னொரு ரவுண்ட். ஏன் அப்படி போடுறீங்க? ஏன்னா பிளாஸ்மிட் வந்து சர்க்குலரா இருக்கும், 2 லேயர் இருக்கும். ஓகே, இப்ப இது வந்து பொலிவரும் ரோட்ரிகஸும் உருவாக்கின பிளாஸ்மிட்னால அவர் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து they are adding ampicillin resistant gene. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்றாங்க, tetracycline resistant gene. and இந்த இடத்துல they are adding ORI, இந்த இடத்துல they are adding ROP. and இந்த ROP குள்ள வைக்கணும்னா உங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வேணும்? PVU2ங்கற சைட் வேணும். இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு EcoR1, Hindi3, BAMH.
அப்ப AMPRங்கிறது ஆம்பிசன் ரெசிஸ்டன்ட் ஜீன். இந்த ஜீன் வார்த்தை விட்டீங்கன்னா தப்பாயிரும். ரொம்ப முக்கியம்டா. ஆம்பிசன் ரெசிஸ்டன்ட் ஜீன், அது ஆன்டிபயோட்டிக் இல்ல, ஜீன். டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன். அப்ப இதே மாதிரி டயகிராம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பார்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சரியா? E-coarban, Hindi2, BAMH1, PVU1. and நீங்க ஆக்சுவலி நிறைய வரும். CBSE போர்டுல இருக்கும், அது உங்களுக்கு தேவையில்லை. ஸ்டேட் போர்டு இருக்கிறது மட்டும் படிச்சா போதும். சரியா? ஓகே, இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? இது கேட்டா ஈஸியா எழுதிடுவீங்களா? யாருக்கு டவுட் இருக்காதுல்ல? இது தெளிவா எழுதிடுவீங்களா? அடுத்த கேள்வி பாப்போமா? டிஃபரன்ஷியேட் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். ரெடியா இருக்கீங்களா? குயிக்கோ ரெடி மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா நான் வந்து ரெடி ஆயிடுவேன். பாப்போம். ஓகே, சூப்பர், ஃபைன். சோ லிங்கேஜ் கிராசிங் ஓவர் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பாப்போம். சரியா? ஓகே, யூ நோ வை ஐ கிவ் சம் டைம். ஏன்னா உங்க கமெண்டிங் வரும் பாத்தீங்களா? உங்க கமெண்டிங் வரும். ரம்மி அப்படி கமெண்ட் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நீங்க ரெடி ஆயிட்டீங்க, அதனால கேட்கறேன். ஓகே, ஃபைன். சோ பாருங்க, லிங்கேஜ் என்றால் என்ன, கிராசிங் ஓவர் என்றால் என்ன? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்கேஜ்ங்கிறது, நான் ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துக்கும் போது இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு. ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில ரெண்டு ஜீன் இருக்கும் போது அவன் ஒட்டியே இருப்பான். அவனுக்குள்ள பிரிவு வரவே வராது, ஒட்டியே இருப்பான். That's called as linkage. The gene present on chromosome stay close together. Clear? It involves same chromosome of homologous chromosome. அதாவது ஒரே குரோமோசோம்ல, homologous chromosomeனா from father, from mother, dad and mom. ஓகே, வெச்சுக்கோங்க. அப்போ அவங்க அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம், அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல சேம் குரோமோசோம்ல க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி ரெண்டு ஜீன் இருக்குன்னா அவனுங்க தான் லிங்கேஜ். புரிஞ்சுதா? சோ லிங்கேஜ்க்கு 2 பாயிண்ட் எழுதிடலாமா? ஓகே, அப்புறம் கிராசிங் சொல்லி தரேன். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், இட் ரெடியூசஸ் நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ். ஏன் யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொன்னேன்? ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறதுனால அவனுக்கு பிரியவே மாட்டாங்க. அவங்க பிரிஞ்சு அவனுக்கு பதிலா வேற ஒருத்தர் வந்தாதான் நிறைய காம்பினேஷன்ஸ் உருவாகும். பிரியவே மாட்டேங்கிறானே, ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. So staying close and staying together is not going to give them new combinations. Fine, இதோட linkage. இப்போ crossing over பாப்போமா? Yeah, பாருங்க. It leads to separation of linked genes. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இங்க பாருங்கடா. இப்போ ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? இப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு. இதுவும் லிங்க் தான், கொஞ்சம் தூரமா இருக்கு. இவன் ரொம்ப பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் தூரமா இருக்காங்க. அப்ப இவனுக்கு என்ன நடக்குது? கிராசிங் ஓவர் நடக்குது. இவன் அங்க போனா அவன் இங்க வர, அப்ப வந்து பிரிஞ்சு அவனுங்க மாத்தி மாத்தி அரேஞ்ச் ஆயிக்கிறாங்க. எப்படி நான் ஒரு டெக் ஆஃப் கார்டு எடுத்து இப்படி அரேஞ்ச் பண்றனோ அதே மாதிரி அரேஞ்ச் ஆயிப்பானுங்க. புரிஞ்சுதா? It involves exchange of segments between non-sister chromatids of homologous chromosome. What do you mean by non-sister chromatids, sir? Anybody knows this? I have explained several times, but listen again சொல்றேன். Homologous chromosome எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கடா. Homologous chromosome என்றால் அப்பா கிட்ட இருந்து ஒரு குரோமோசோமும் அம்மா கிட்ட இருந்து குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்கும். Dad, mom, அதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஓகே, ஃபைன். ஆனா இது அப்பாவோடது, அது அம்மாவோடது. which means இங்க பாருங்க, இப்படி வந்து ஒட்டிட்டு அப்புறம் ஸ்பிளிட் ஆகி போகும்டா. இப்ப நல்லா பாருங்க, இப்ப 4 இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? இப்ப இது ஃபுல்லா அப்பாவோடது, இது ஃபுல்லா அம்மாவோடது. ஓகே, இந்த அப்பாவோட 2 இருக்குல்ல, அவன் 2 பேருமே சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். 2 பேருமே சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். அம்மா கிட்ட 2 பேர் இருக்காங்களா, அந்த அம்மாவோட 2 பேருமே சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஆனா கிராசிங் ஓவர் நடக்கும்போது என்ன ஆகும்? நம்ம அப்பாவோடது ஒண்ணும் அம்மாவோடது ஒண்ணும். கரெக்டா? அதாவது இப்படிதான் எடுத்துப்போம், இப்படிதான் எடுத்துப்போம். ஆனா இந்த 2மே சிஸ்டரா இல்ல, அவங்க நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். அப்பா கிட்ட 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், அம்மா கிட்ட 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஆனா அப்பாவோட ஒண்ணும் அம்மாவோட ஒண்ணும் ஹோமோலோகஸ் குரோமோசோம் தானே தவிர அவங்க சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இல்ல, அவங்க நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் இட் கிளியர்?
தமிழ் மீடியம் சார். ஓகேடா, தமிழ் மீடியம் என்ன சொல்றீங்க? புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரிஞ்சுதா? என்ன ஐடியாங்கிறது புரிஞ்சுதா? எனக்கு வந்து ஒரு தமிழ் மீடியம் டேர்ம்ஸ் தெரியாதுடா, பட் கான்செப்ட் நான் தமிழ் சொல்றேன். அது வந்து புரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே. நியூ ஹேர் ஸ்டைல் இல்லடா, சும்மா வச்சிருக்கேன்டா. This is my old hair style. Okay, fine. So is it clear? Fine, got an idea? So it involves the exchange of segments between non-sister chromatids of homologous chromosome. அவ்வளவுதான் விஷயம். Fine. அதாவது இப்படி நடக்கும். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. நான் இங்க என்ன சொன்னேன்? ஒரே குரோமோசோம்ல 2 ஜீன் அவனுக்கு நடக்குது. இங்க ஹோமோலோகஸ் குரோமோசோம்க்குள்ள 2 ஜீன். அவ்வளவுதான்டா. Clear? Fine. பாருங்க, last point. It increases variability for forming new gene combinations, lead to formation of new organs. Very simple. Because I am going to rearrange. Crossing over நடக்குது, அப்ப rearrange ஆகுது, அப்ப புது கேட் உள்ள வருது. எப்படி நான் ஒரு கார்டை எடுத்து rearrange பண்றேனோ டெக்ல, அப்படியே போடுறேன், அப்ப கார்டு மாறுதுல, அதே மாதிரி தான் இங்க. சிம்பிள். ஓகே, இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்த क्वेश्चन பாப்போமா? நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸி क्वेश्चन. பாத்துறோமா? What is the difference between missense and nonsense mutation? இந்த கேள்வி டைப்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா வரும். மிஸ்சென்ஸ்னா என்ன, நான்சென்ஸ்னா என்ன, டிரான்சிஷனா என்ன, டிரான்ஸ்வர்ஷனா என்ன, மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அது முக்கியமான கேள்வி நான் எடுத்து வந்திருக்கேன். சரியா? ஆனா இந்த ஒரு செக்மெண்ட் இருந்து கேள்விகள் கண்டிப்பா கேட்கப்படும். ஏன்னா நல்லா இல்ல ஹேர் ஸ்டைல் ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஃபைன் ஃபைன். சரி, சொல்லுங்க பாப்போம். வேற என்ன டவுட் இருக்கு? இது ஓகேவா? இந்த क्वेश्चन பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் திஸ் क्वेश्चन? பிரகாஷ் கதிர், உங்களுக்கு நான் சொல்ல வந்து புரிஞ்சுதாடா? எனக்கு தமிழ் மீடியம் வேர்ட்ஸ் தெரியாது. ஹோமோலோகஸ் குரோமோசோம், நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் தமிழ் சொல்ல தெரியாது. ஆனா ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் தட். ஓகே, ரெடியா கைஸ்? ஆரம்பிப்போமா? ஓகே, பாத்துறோம். சூப்பர். நல்லா பாருங்க. மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? அதாவது இப்ப ஃபார் சேயிங் டி ஜி டி, டி டி ஏ, சி சி ஏ, ஏ சி ஏ, ஏ ஏ டி, ஜி ஜி டி, இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் அரேஞ்ச் ஆகும். சரியா? ஓகே, சாரி, அமினோ ஆசிட்ஸ்ல கோடான்ஸ். அப்ப இந்த கோடான்ஸ் அரேஞ்ச் ஆகிறதுக்கு ஏத்த மாதிரி அமினோ ஆசிட் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த மிஸ்சென்ஸ்ல என்ன ஆகும் தெரியுமா? ஒரே ஒரு கோடான் மாறும்டா. சரியா? ஒரே ஒரு கோடான் மாறும். அப்ப அந்த ஒரு கோடான் மாறுறதுனால என்ன ஆகுது? அமினோ ஆசிட் மாறிடுச்சு, லியூசன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வேற அமினோ ஆசிட் வர வேண்டிய இடத்துல ஒரு சின்ன கோடான் மாறினால அமினோ ஆசிடே மாறிடுச்சு. அது பேர் தான் மிஸ் சென்ஸ் மியூட்டேஷன். The new codon encodes a different amino acid due to the transition mutation. Due to the transition mutation. புரிஞ்சுதா? Is it clear? அப்ப மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இப்ப நான்சென்ஸ் பாருங்க. நான்சென்ஸ்ங்கிறது இவன் வந்து இவனும் மாறுவான், ஒரு கோடான் மாறும். ஆனா அவன் மாறுற கோடான் கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஸ்டாப் கோடானா இருக்கும். மிஸ்சென்ஸ்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வேற ஒரு புது அமினோ ஆசிட் வருவான். நான்சென்ஸ்ங்கிறது நான்சென்ஸே தான், என்ன பண்ணாலும் ஸ்டாப் கோடா தான் வருவான். நான்சென்ஸ் பிஹேவியர் சொல்ற மாதிரி whatever he is doing, it is becoming stop codon. The new codon is a stop codon due to transition mutation leads to premature termination. Stop codon ஏன் nonsense? என்ன ஸ்டாப் பண்ணி விட்டுச்சு எல்லாத்தையும். அவ்வளவு விஷயம். Is it clear? புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? மிஸ்சென்ஸும் நான்சென்ஸும் புரிந்து விட்டதா? Anybody is having any doubt? கிளியர்? இந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஈஸி எழுதிடுவீங்களா? தெளிவா எழுதிடுவீங்களா? ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாப்போமா? சோ அடுத்த क्वेश्चन உங்களுக்காக வாட் இஸ் ஜீன் மேப்பிங், ரைட் இட்ஸ் யூசேஜ். பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நம்ம சிம்பிளா இருக்குங்க பாப்போம். ஏன்னா பிளாஸ்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் பிளாஸ்ட் பண்ணா நிறைய நமக்கு பாம்ஸ் வேணும். சோ கடகடன் சிம்பிளா இருக்குங்க பாப்போம்.
ஓகே சூப்பரா. சோ எல்லாத்துக்குமே புரிஞ்சனால நம்ம என்ன பண்ண போறோம், ஜீன் மேப்பிங் என்றால் என்ன, அதன் பயன்களை சிறப்பாக பார்த்து விடுவோம். ரெடி? ஓகே சூப்பரா. ஓகே ஓகே ஜீன் மேப்பிங் என்ன பாருங்க. The concept of gene mapping was first developed by Morgan's student Alfred H. Stowitz in 1913. It provides clues about where the gene lies on the chromosome. அவ்வளவுதான் ஜீன் மேப்பிங். ஜீன் மேப்பிங் என்றால் என்ன, ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டீங்க, குரோமோசோம் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல ஜீன் இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஜீன்ஸ் இருக்குங்கிற ஐடியாவை தெரிஞ்சுக்கிறதா ஜீன் மேப்பிங். I am going to map the gene. I am going to spot the gene. I am going to locate the gene. Clear? புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, இதோட பயன்கள் என்ன சார்? நான் நீங்க கேட்கலாம், அந்த குரோமோசோம்ல இங்க ஜீன் இருக்கு, இவ்வளவு தூரம் தள்ளி ஜீன் இருக்கு, இதால என்ன பயன் பாப்போமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் டிட்டர்மைன் ஜீன் ஆர்டர். அப்ப எந்த ஜீன் எந்த பொசிஷன்ல இருக்குங்கிறது நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த ஜீன்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம், எங்கடா அந்த ஜீன் இருக்கு, எப்படா பிரச்சனை ரெடி பண்றதுன்னு நம்ம தேடி இருக்கிற டைம்ல நான் ஜீன் மேப்பிங் எனக்கு தெரியும்னா அந்த ஜீன் எந்த இடத்துல இருக்கு, சோ அந்த இடத்துலதான் பிரச்சனைகள் நான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். which means I am going to find out the gene order, the position, the place. எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட்ங்கிறது ஆளே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் யூஸ். ஓகே, அடுத்து ஐடென்டிஃபைங் ஜீன் லோகஸ். அப்ப இந்த ஜீன் எந்த இடத்துல இருக்கு, எந்த லோகஸ்ல இருக்கு. ஓ இதுக்கான ஜீன், என் கண்ணு பிரவுன் கலர் இருக்கிறதுக்கான ஜீன் இந்த இடத்துல இருக்கு, ஓ இந்த லோகஸ்ல இருக்கு. என் முடி பிளாக் ஆகுனா அதுக்கான ஜீன் இந்த இடத்துல இருக்கு, என் முடி கிரேயா இருக்கு ஒயிட் ஆகுனா அதுக்கான ஜீன் இந்த இடத்துல இருக்கு. சோ அந்த ஜீனை ரெடி பண்ணா எனக்கு இந்த பிரச்சனை ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஜீன் லோகஸ நான் கண்டுபிடிக்கலாம். கிளியர்? அடுத்து calculate gene distance. ரொம்ப ஈஸி தான். இப்ப நல்லா பாருங்க, ஒரு ஜீன் இங்க இருக்கு, இன்னொரு ஜீன் இங்க இருக்கு, இதுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் நான் ஈஸியா ஜீன் மேப் மூலம் கண்டுபிடிக்கலாம். 320 சென்டிமார்கன் இருக்கு அப்படின்னா ஓகே, அப்போ 20 டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது நான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் வச்சு நிறைய பண்ணலாம், டிஸ்டன்ஸ் வச்சு நிறைய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சில கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், இப்ப நமக்கு தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப 20 சென்டிமார்கன்னா 20 ரீகாம்பினன்ஸ் 20% ரீகாம்பினன்ஸ் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். சோ அதை நீங்க ரொம்ப ரிவிஷன் பண்ணுங்க அப்புறமா. பட் அண்டர்ஸ்டாண்ட், சோ அந்த மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப டிஸ்டன்ஸ் வச்சு நான் நிறைய கண்டுபிடிக்கலாம், அது நிறைய கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்து predict results of dihybrid and trihybrid process. எப்படி சார் டைஹைபிரிட் ட்ரைஹைபிரிட் கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கான prediction பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா முடியும். எப்படி யோசிச்சு பாருங்க. இதே எடுத்துக்கோங்க, இப்ப ஜீன் 1 ஜீன் 2க்கு 20 சென்டிமார்கன் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இவரோட ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 20%. அப்போ 100ல 20% 20% 20 will be recombinants. அப்ப 100ல 20 recombinantsனா 80 parental characters இருக்கும். அப்ப அந்த 80 parental charactersனா அதுல 40 அப்பாவோட 40 அம்மாவோட, அவ்வளவு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, ஜீனுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்தீங்க, அந்த டிஸ்டன்ஸ் வச்சு ரீகாம்பினன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ரீகாம்பினன்ஸ் வச்சு பேரண்ட்ஸோட மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கும். அவ்வளவு விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஹாய் சார், சாரி ஃபார் லேட். என்ன பட்டுல இப்படி பண்ணிட்டீங்களா? 1 மார்க் செஷன் வெறித்தனமா போயிட்டு இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டீங்க. வெரி பேட், வெரி பேட். இருந்தா சூப்பரா போயிருக்கும் செஷன். பரவாயில்ல, ஆனா நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்ப 10 நிமிஷம் முடிச்சிருவோம், சரியா? நெக்ஸ்ட் டைம் ரெகுலரா டைமுக்கு அட்டென்ட் பண்ணுங்கடா, எல்லா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க, உங்க மார்க் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும், சரியா? நீங்க இந்த ஒரே வருஷம் தான் நீங்க எங்க கூட எங்க பேச்சு கேட்க போறீங்க, கரெக்டா? இல்ல யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேல நீங்க லைவே வர மாட்டீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க உங்க காலேஜ் அப்படின்னு பிஸி ஆயிருவீங்க, ரிப்பீட்டர்ஸ் அப்படி பிஸியே போயிருவீங்க. சோ திஸ் இஸ் யுவர் ஒன் லாஸ்ட் சான்ஸ் ஃபார் டு ஸ்கோர் ரியலி குட். இதுக்கு ஒரு 3 மாசம் தான், டிசம்பர் ஜான் ஃபெப் 3 மாசம் எங்க கூட வாங்க, சென்டமெடுக்க வச்சிடறேன். ஓகே, சோ அதுக்குதான் ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கேன், வாட்ஸ்அப் கமெண்ட்ல ஜாயின் பண்ண சொல்றேன் இப்போ, சரியா? நான் விட்டா சர்ப்ரைஸ் சொல்லிடுவேன், நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். ஓகே, சோ இது புரிஞ்சுதாடா? சோ டைஹைபிரிட் டைபிரிடோட கிராஸ் ரிசல்ட் முதற்கொண்டு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. ஓகே, and the next one is understanding genetic complexity. எவ்வளவு ஜீன்ஸ் பக்கத்துல இருக்கு, எவ்வளவு ஜீன்ஸ் தூரமா இருக்கு, ஜீன் என்ன சைஸ்ல இருக்கு, அப்ப ஜீனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கா, அந்த மாதிரி எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் ஜீனை மேப் பண்றதுனால கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கிளியர்? அடுத்து பாப்போமா? Yeah. So next question, how is Nicotiana exhibit self incompatibility? Explain its mechanism.
ஓகே சோ ப்ரீவியஸ் எடுத்த வரைக்கும் யாருக்கு டவுட் இருக்கா? எல்லாமே கிளியரா? கிளியர்னா குயிக்கா கிளியர்னு ஒரு கமெண்ட் வித் நம்ம சிம்பிள் கடகடன்னு அனுப்புங்க பாப்போம். ஃபாஸ்டா அனுப்புங்க, கொஸ்டின் முடிச்சிடலாம். இல்ல சார் நான் 12th ஸ்டாண்டர்ட் லைவ் வர்றதா லேட் ஆகுது, பட் 10th ஸ்டாண்டர்ட் 11க்கு கட் ஆகும். உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு ஏடா நீங்க 12th படிச்சுட்டு 12th லைவ் வர சொன்னா 10th லைவ் வரீங்க, அங்க வந்து கலாய்ச்சிட்டீங்களா எல்லாத்தையும். பாவம் 10th பசங்க பயன்ட்டாங்க, திடீர்னு யாரா இவனுங்க இவ்வளவு பேர் வரானுங்க அப்படின்னு. அதான் சொன்ன அவங்க கிட்ட, எல்லாம் உங்க அண்ணனுங்க அக்காங்க தான், சும்மா ஓட்டுறதுக்காக வராங்க, கிளம்பிடுவாங்க அப்படின்னு. சரியா? 12th லைவ்ல வாங்க. ஓகே ஃபைன், சூப்பர்ரா. சோ இந்த கொஸ்டின் கிளியர், எல்லாத்துக்கும் ஆரம்பிப்போமா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தூங்காதீங்க, ப்ளீஸ் ரிப்ளை. நாளை கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். சரி, 1 மார்க் நீங்க எப்படி ஃபயரா இருந்தீங்க அதே ஃபயரோட இருங்க, அழகா 2 சாப்டர் முடிச்சிடலாம். ஓகே, ரெடி கைஸ்? வில் ஸ்டார்ட். ஓகே, கிளியர் சார், வெரி குட். ஓகே, பட்டு நம்ம சிம்பிள் இறக்கியாச்சு, சூப்பர். அப்ப போட்டிருக்க அந்த பாம்புல வெடிக்க வச்சிருவோமா? கட்ட 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 கடன்னு வெடிக்க வச்சிருவோமா எல்லாத்தையும்? ஓகே, சோ நிக்காட்டியானாங்கிற பிளான்ட் எது மூலமா எப்படி செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி தடுக்குது? அப்படின்னா என்ன? நிக்கோட்டியானா, அந்த டொபாக்கோ பிளான்ட் இருக்கா, நிக்கோட்டின் டொபாக்கோ. இந்த பிளான்ட் என்ன பண்ணுது? செல்ஃப் பாலினேஷன் பிளான்ட் பிடிக்காது, அதுக்கு வேரியேஷன் வேணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? கிராஸ் பாலினேஷன் நடக்கணும். ஆனா அதோட நேரம் எப்போ செல்ஃப் பாலினேஷன் நடக்குது. அப்ப இந்த செல்ஃப் பாலினேஷன் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதா இந்த நிக்கோட்டியானோட கொஸ்டின். ஓகே, அவனுக்கு பாட்டு போலன் வந்து உழுகுது. போலன் உளுந்துருச்சுன்னா இட் ஹேஸ் டு கோ ஃபார் ஃபர்டிலைசேஷன். அப்ப வர்ற போலன் எப்படி தடுக்கலாம்? அதுதான் இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. என்னோட போலன் தான் எனக்கு வருது, ஆனா எனக்கு அது வேண்டாம். ஏன் செல்ஃப் பாலினேஷன் வேண்டாம், கிராஸ் பாலினேஷன் வேணும். அப்ப என்னோட பாலினை நான் ரிஜெக்ட் பண்ணணும். அந்த ரிஜெக்ஷன் ப்ராசஸ் பேர் தான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. We'll see that? Yeah. So self incompatibility literally means prevent self pollination. நாலே பேரு சூப்பரான பண்ணுவாங்க பாருங்க. எஸ் லோக்கஸ் இருக்கக்கூடிய 4 ஜீன், S1 S2 S3 S4, S1 S2 S3 S4. அப்படின்னா நல்லா பாருங்க, ஜெனரலா இப்படி பிளான்ட் இருக்க வச்சுப்போம். சோ இந்த பிளான்ட் வந்து S1 S2 டைப் பிளான்ட். இந்த பிளான்ட்டோட ஃபீனோடைப்ல S1 S2 இருக்கு. அப்போ இந்த பிளான்ட்டுக்கு S1 S2 ல போலன் வந்துச்சுன்னா இந்த பிளான்ட் அது ஒத்துக்காது, ரிஜெக்ட் பண்ணிரும். ஏன்னா அது அவனோடதுங்கிறது அவனுக்கு தெரியும், செல்ஃப் ஃபர்டிலைசேஷன்ங்கிறது தெரியும், செல்ஃப்ங்கிறது தெரியும். அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஓகே, அப்ப யார் அவன் சூஸ் பண்ணுவான்? இப்ப S1 S2 னா S3 S4 வந்தா இவன் சூஸ் பண்ணுவான். ஏன்னா அது அவனோட டைப் இல்ல, அவனோட ஜீனோ டைப் இல்ல. அப்ப என்ன பண்ணுவான்? அழகா S3 S4 அக்செப்ட் பண்ணிப்பான். கிளியர்? புரிஞ்சுதா? பாருங்க, சோ பிளான்ஸ் யூசுவலி ஹெட்ரோசைகஸ் இன்கம்பேட்டிபிள். யார் இன்கம்பேட்டிபிள்? யார் ஒத்துக்க மாட்டான்? S1 S2 போலன், S1 S2 பிஸ்டில். அப்ப பிஸ்டில் ஒரே டைப், போலன் ஒரே டைப் ஒத்துக்க மாட்டானுங்க. பிஸ்டில் வேற டைப், போலன் வேற டைப் ஒத்துப்பானுங்க. இங்க பாருங்க, S1 S2 னா S3 S4 ஓகே. ஓகே, சோ இந்த மாதிரி தான் அவனுங்க ஒத்துப்பானுங்க. கிளியர்? இது ஈஸியா புரிஞ்சுது, நான் தெளிவா சொல்லி கொடுத்தேன். இது டயக்ராம் இருக்கு, டயக்ராம் நீங்க சும்மா கோ த்ரூ பண்ணாலே போதும், கிளியரா புரிஞ்சிடும். ஃபைன், எனி டவுட்ஸ் ஆர் எனி சந்தேகங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? வில் ப்ரொசீட் நெக்ஸ்ட். கிளியரா இருக்கீங்களா? அடுத்த क्वेश्चन பாப்போமா? இல்ல யாருக்கு டவுட் இருக்காடா? Is the next question clear? Is it good from your end? Hello sir, I am Marshall. Marshall Drake இது. ரொம்ப நாளா தம்பி உங்களை பார்த்து, என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்களா? கடைசி நேரத்துல தனியா ப்ரிப்பேர் பண்றேன்னு போய் மாட்டிக்காதீங்கடா. ஐ நோ பீப்புள் அப்படி மாற்றவங்க இருக்காங்க. நாங்க இன்ஸ்டியூட் வந்து படிக்க சொல்லுவோம், சரியா? நான் ப்ரீவியஸ் ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட் உங்களுக்கு தெரியும், பட் ஐம் நாட் டெல்லிங் இட் நேம். ஒர்க் பண்ணும்போது சொல்லுவேன், தம்பி இங்க வந்து படி ப்ளீஸ், நான் தனியா வீட்டுல படிச்சுவேன் அப்படின்னு போவாங்க. கடைசி வரைக்கும் மார்க்கே வரல. சோ அங்க போய் படிக்கிறவங்களும் இருக்காங்கடா, நான் எல்லாரையும் சொல்லல, படிக்கிறவங்களும் இருக்காங்க, படிக்க முடியாம இருக்கவங்களும் இருக்காங்க. சோ படிக்க முடியல, என்னால மார்க் கம்மியாகும் தெரிஞ்ச உடனே ஓடி வந்துரு, நாங்க ரெடியா இருக்கோம் பாத்துக்கோங்க, சரியா?
ஐயோ அவ்வளவு சொல்லியும் கேட்கலங்கிற ஃபீலிங்கே வேண்டாம். ட்ரை பண்ணுங்க, முடியல திருப்பி வந்துருங்க. ஓகே ஓகே பாருங்க, உங்க அக்கா கூப்பிடுறாங்க தம்பி அப்படின்னு. ஓகே, ரம்யாஸ் கிளியர், வெரி குட். விஜயலட்சுமி கிளியர். பட்லட்டு புரியுது. எஸ் சார், போன் ரிப்பேர் ஆயிட்டு. பட்லட்டு டே மெசேஜ் அனுப்புவாங்க. போய் சொல்றீங்களா? டே மெசேஜ் அனுப்புறாங்க. ஓகே ஓகேடா, சூப்பர், ஃபைன். அடுத்த கேள்வி பாத்துருவோமா? ரைட் தி பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ். ஜிஎம்ஓ, ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் மாதிரி இருக்கிறது ஜிஎம்எஃப், ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ். அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அப்படியே அழகா கவனிங்க, ஈஸியா. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் பாத்துறோம்னா என்னது, எனக்கு பிடிச்ச கிராப் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்றதுனால ஹை ஈல்ட் கண்டிப்பா இருக்கும். ஹை ஈல்ட் வித்வுட் பெஸ்ட். கிளியர்? 70% ரிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் யூசேஜ். டே பெஸ்ட் வந்து வராம இருக்கு, நான் பெஸ்டிசைட் யூஸ் பண்றேன். ஆனா அந்த பெஸ்டிசைடு என்னோட ஃப்ரூட்டுக்குள்ளயோ வெஜிடபிள்குள்ளயோ ஏறி அது மனுஷனுக்கு ஆபத்தா மாறிட்டு இருந்துச்சு. அப்ப பெஸ்டிசைட கம்மி பண்றதுக்கு நான் ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ண ஃபுட்ஸ் இறக்கினேன். அப்ப பெஸ்ட் தொல்லை கம்மி ஆயிடுச்சு. அப்ப அதனால நான் பெஸ்டிசைட் யூஸ் பண்றது இல்ல. சோ பெஸ்டிசைடோட பெர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சு. உண்மையிலே ரிப்பேர் ஆயிட்டு சார், சார்ஜ் ஏறவே இல்ல. சரிடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, நீங்க வீட்டுல சொல்லுங்க, இந்த மாதிரி படிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரிடா சரிடா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லலாம். சரியா? அவங்க உங்களை டேன்னு சொன்னாங்களா? ஓகே, நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க, டே சொல்றாங்கன்னு நினைச்சு நான் அப்படி சொன்னேன். சரி, நத்திங் எல்ஸ். ஓகே, ஃபைன், சூப்பர்ரா. அடுத்து பாருங்க, ரெடியூஸ் சாயில் பொல்யூஷன் ப்ராப்ளம். கரெக்ட். நான் சும்மா இந்த பெஸ்டிசைடு ஃபர்டிலைசர் அதெல்லாம் போட்டு அடிக்காம அது பாட்டுக்கு வளரும். ஏன்னா மாடிஃபை பண்ண அந்த பிளான்ட்டை ஸ்ட்ராங்கா மாடிஃபை பண்ணிட்டேன், அதுக்கான பாத்வே எல்லாம் மாத்திட்டேன். அப்ப எனக்கு பொல்யூஷன் வராது. கன்சர்வ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் சாயில். மைக்ரோப்ஸ் ஃபர்டிலிட்டி, சாயில் ஃபர்டிலிட்டி பாதிக்காது. கிளியர்? ஓகே, இப்ப ரிஸ்க் பாருங்க. இந்த ரிஸ்க் வந்து உண்மையான்னு கேட்டா உண்மையாக இருக்கலாம், நடக்கலாம்ங்கிற மாதிரியும் இருக்கு, நடந்திருக்குங்கிறது மாதிரியும் இருக்கு. சரியா? ஏன்னு சொல்றேன்னா, நம்ம சில பிளான்ட்டை வந்து நம்ம ப்ரொமோட்டே பண்ணல. இந்த பிடி பிரிஞ்சால், பிடிக்கு நம்ம ப்ரொமோட்டே பண்ணல. ஏன்னா இதோட பின்விளைவுகள் இப்ப தெரியாது, மேபி 10 வருஷத்துக்கு அப்புறம் தெரியும். அந்த மாதிரி பயத்துல அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ மேபிங்கிற கான்செப்ட் நிறைய எங்க இருக்கு. சரியா? கவனிங்க. நன்றி ஃபார் சப்போர்ட். உங்க அக்கா தம்பி பாசம் முடியலடா டே, கவனிங்க வாங்க. ஓகே, சோ ரிஸ்க் பாருங்க. அஃபெக்ட்ஸ் லிவர், கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் கேன்சர். கரெக்ட்? மேபி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கிட்னி லிவர் அஃபெக்ட் பண்ணலாம், கேன்சர் காஸ் பண்ணலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் பிசிக்கல் டிசார்டர். ஹார்மோன்ஸ்ல ஃபிளக்சுவேட் பண்ணலாம், இம்பேலன்சஸ் நடக்கலாம். அனாஃபிலக்டிக் ஷாக், இது வந்து ஒண்ணு அலர்ஜி. நிறைய பேருக்கு அது அலர்ஜியா மாறலாம். அலர்ஜிங்கிறது சில பேருக்கு அந்த அலர்ஜி டெத் காஸ் பண்ணும். அது அனாஃபிலக்டிக் ஷாக்னு சொல்லுவோம். ஒரு கொடூரமான ஒரு அலர்ஜி. இட்ஸ் கால்ட் அஸ் அனாஃபிலக்டிக் ஷாக். ஓகே, அட்வர்ஸ் எஃபெக்ட் இன் இம்யூன் சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் புரோட்டீன். இப்போ நான் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா? நீங்க இந்த பிடி காட்டன் படிச்சிருக்கீங்களா? அந்த பிடி காட்டன்ல அந்த பெசிலஸ் துரிஞ்சின்ஸோட அந்த ஜீன் உள்ள போடுறனால அந்த பெஸ்ட் வந்து அந்த இலையை சாப்பிடும்போது அந்த ஜீனும் சேர்ந்து உள்ள போய் அந்த புரோட்டீன் அங்க ரிலீஸ் ஆகி அந்த புரோட்டீன் அந்த இது கொல்லுது. அதே புரோட்டீன் நம்மளையும் கொல்லுமாங்கிற பயத்துலதான் என்ன போட்டிருக்கானுங்க, அட்வர்ஸ் எஃபெக்டிங் இம்யூன் சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் த பாக்டீரியல் புரோட்டீன். கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இப்ப அடுத்து பாருங்க, loss of viability of seeds seen in terminated seed technology of GM crops. So சிலதுக்கு வந்து அதோட உயிர் லிவிங்கா இருக்கக்கூடிய தன்மை போயிருதுன்னு சொல்றாங்க. they are not able to survive னு சொல்றாங்க. சரியா? ஓகே சார், ஒரு தம்பி இங்க இருக்கா, அது ஓகே. சிங்க்கு தம்பி எங்க சார்? சிங்க் வந்தான். சிங்க் வந்து கொஞ்சம் பேசி 1 மார்க்ல சொல்லிட்டு இப்ப வந்துடுறேன்னு போனா ஆளக்காலம் கூப்பிட்டு வர சொல்லுங்க அவனை. இது எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்லி ப்ரூவ் பண்ணலையா சார், ஜஸ்ட் அசம்ப்ஷன் தானா கேட்டீங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டைம் பீரியட் வேணும்டா. ஓகே, நம்மளால அதை சொல்ல முடியாது. சில விஷயங்களும் நடந்திருக்கு, சில பேருக்கு அது பிரச்சனையா இருந்திருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் பிரச்சனையே இல்லை. அதனால சரி ரிஸ்கே வேண்டாம், நம்ம வந்து அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம். அவ்வளவு விஷயம். சரியா? சூப்பர்ரா. ஓகேடா, புரிஞ்சுதா? டவுட் புரிஞ்சுதா? Okay, last before question Matroma, mention the applications of biotechnology. Matroma, easy question.
நான் இப்போதான் சொல்றேன், பயோடெக்னாலஜிங்கிறது ஒரு சூப்பர் வண்டர்ஃபுல்லான ஃபீல்டு. அது கரெக்டா கொண்டு போயிட்டோம்னா சூப்பரான ஃபீல்டு. அந்த ஃபீல்ட்ல இருந்து உன்னால பண்ண முடியாத விஷயமே இல்லை, எல்லாமே நீ பண்ணலாம். என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் பண்ணலாம். அந்த அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை பார்த்துருவோமா? பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்ஜெனிக் கிராப்ஸ், பிடி காட்டன், கரெக்டா? ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ பண்ணீங்க, எல்லாத்தையும் நான் பண்ணலாம். எல்லாமே நான் மாடிஃபை பண்ணலாம். பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், பெஸ்ட் தொழிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நான் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது தண்ணி பிரச்சனையோ இல்ல கிளைமேட் பிரச்சனையோ அந்த பிரச்சனை எல்லாமே தடுக்கிற மாதிரி நான் அதை மாடிஃபை பண்ணலாம். டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோய் வராம காப்பாத்தலாம். டிஷ்யூ கல்ச்சர், சின்ன ஒரு பார்ட்டை வச்சு நிறைய பிளான்ட்டை உருவாக்கலாம். பிளான்ட் குளோனிங், ஒரே பிளான்ட்டை அப்படியே என்னால 100, 200, 1000, 2000 உருவாக்கி அதை நல்லா விற்கலாம். அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். பயோ ஃபர்டிலைசர்ஸ், ஃபர்டிலைசர்ஸ்லேயே நான் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி பயோ டைப் பண்ணலாம். பயோ பெஸ்டிசைட்ஸ் பண்றது எல்லாமே பயோடெக்ல பண்றதுதான். கிளியர்? புரிஞ்சுதா? இது ஒவ்வொருத்தருக்கும் மீன் சொல்லிக்கண்டா. அப்ப அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல லிட்டரலி எல்லாமே இருக்கு. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு கிராப் எடுத்துக்கோங்க. அப்ப இந்த கிராப்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை யோசிச்சு ஆட்டோமேட்டிக் எழுதிடலாம். என்ன பிரச்சனை வரும்? நோய் வரும். அப்ப டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் என்ன? தண்ணி பிரச்சனை. அப்ப டிராஃப்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் என்ன? பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப பெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பெஸ்டிசைட், பயோ பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர், பயோ ஃபர்டிலைசர். அவ்வளவுதான்டா. அப்படி ஈஸி ஞாபகம் எழுதிடலாம். சரியா? அடுத்து பாருங்க, மெடிசன். அப்ப அக்ரிகல்ச்சர், சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அடுத்து மருந்து. அப்ப அதுல பிரைமரி இருக்கிறது இன்சுலின். ஓகே, ஹியூமன் இன்சுலின் உருவாக்கி, ஹியூமலின்ங்கிற பேர் உருவாக்கி இருக்காங்க. பிளட் புரோட்டீன்ஸ், வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், என்சைம்ஸ், ஜீன் தெரப்பி, பயோசிப்ஸ். ஒன்னும் இது எப்படி நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அடிப்படையா படிக்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இன்சுலின். அப்ப இன்சுலின் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அப்ப இன்சுலின் தவிர என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில் வரக்கூடிய பிரைமரி பிரச்சனைக்கான வேக்சின். ஓகே, ஏன்னா வேக்சின்ஸ் இல்லாம நம்ம இல்ல, ரொம்ப முக்கியம். அப்ப வேக்சின்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு இன்சுலின் கொடுத்துருவோம், அப்புறம் வேக்சின்ஸ், அப்புறம் என் பாடியில தேவைப்படுற சில பல புரோட்டீன்ஸ், சில பல என்சைம்ஸ், சில பல ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் போட்டு. ஓகே, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஜீன் தெரப்பி நம்ம படிப்போம். 1990ல ஒரு 4 year old கேர்ளான ஏஷாந்தி டீசல் கொடுத்தவங்க படிச்சிருக்கோமா? அதையும் போட்டுருங்க. அப்புறம் பயோசிப்ஸ். கிளியர்? இது புரிஞ்சுதா? அப்ப அக்ரிகல்ச்சர் கவர் பண்ணியாச்சு, மெடிசன் கவர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஈஸி ஞாபகம் வச்சிருங்க. நீங்க ரியல் லைஃப்ல யோசிச்சா போது தப்பு எழுதிடலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரி பாருங்க. அசல பயோடெக் யூஸ் பண்ணது இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் பண்ணலாம். அடுத்து பாருங்க இண்டஸ்ட்ரி. டைரிங்கிறது மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பண்றதுக்காக. பெவரேஜஸ்ங்கிறது ஜூசஸ், ட்ரிங்க்ஸ், எவ்ரிதிங் கம் அண்டர் தட். என்சைம்ஸ், எஸ்சிபி, சிங்கிள் செல்டு புரோட்டீன், அதாவது சின்ன ஒரு மல்டி சோர்ஸ், அது ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸ், பிளான்ட்டுக்கு தேவையில்லை, நமக்கு தேவை, அது செகண்டரி மெட்டபலைட்ஸ். பயோமாஸ் எனர்ஜி, பயோஃபியூல், அவ்வளவுதான். சோ அது மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு எடுக்கலாம். பேசிக் இண்டஸ்ட்ரி யோசிச்சு பாருங்க. இண்டஸ்ட்ரினா சாப்பிட்ற இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி எழுது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், பெவரேஜஸ் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் கவர் ஆகும். அது முடிச்சு நேரா நீங்க மெடிசன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. என்சைம்ஸ் நீங்க அங்கேயும் எழுதலாம். சரியா? மெடிக்கல்ல நீங்க என்சைம்ஸ் எழுதலாம், இண்டஸ்ட்ரியிலும் என்சைம்ஸ் எழுதலாம், தப்பு இல்லை. ஓகே, பிகாஸ் வி ஹேவ் மெனி என்சைம்ஸ். அந்த மாதிரி பயோமாஸ் எனர்ஜி, பயோஃபியூல் எல்லாம் போட்டுருங்க. ஈஸி தான். அடுத்து பாருங்க என்வைரன்மெண்ட். அதுல என்ன வரும்? பயோடெக் மூலமா நான் என்வைரன்மெண்ட்க்கு என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன். அது ரொம்ப முக்கியமானது பயோ ரெமிடியேஷன். நான் வேஸ்ட மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு கிளீன் பண்றேன். பயோ ரெமிடியேஷன். ஃபைட்டோ ரெமிடியேஷன், பிளான்ட்டை வச்சு கிளீன் பண்றேன். வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், வேஸ்ட் ட்ரீட் பண்றேன். அப்ப வேஸ்ட் ட்ரீட் பண்ணும்போது அந்த வேஸ்டோட டாக்ஸிசிட்டி கம்மியாயிரும். அப்ப நான் ஈஸியா டிஸ்போஸ் பண்ணலாம். பொல்யூஷன் கண்ட்ரோல், பயோ எனர்ஜி, அவ்வளவுதான். இதெல்லாமே நீங்க ரியல் லைஃப்ல சும்மா பேசிக்கா யோசிச்சா அழகா எழுதிடலாம். ஓகே, கிளியர்? காட் an ஐடியா? ஓகே, சோ 1920 ரெண்டு क्वेश्चन தான்டா. அது about what is bioremediation பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? எனக்காக ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். 2 क्वेश्चन அழகா முடிச்சு கொடுத்துறேன். கம்ப்ளீட் சாப்டர் ரிவிஷன் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி கிளாஸ் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அன்னைக்கு எடுக்கிறது அன்னைக்கே ரிவிஷன் பண்ணிருங்க. இப்ப நான் இன்னைக்கு எடுத்து முடிச்சத இப்பவே முடிஞ்சா உட்காந்து ஒரு 10 minutes குயிக்கா 2x ஸ்பீட்ல அப்படியே ரிவிஷன் பண்ணி வந்துருங்க. வேலை முடிஞ்சு. ஓகே, சோ ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ guys ready? எஸ். சூப்பர், வெரி குட், சூப்பர். அண்ட் ஆல்சோ யோகேஷ், நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கீங்களா? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குல்ல, சோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பரா. பயோரெமிடியேஷன் சிம்பிளா சொல்லணும்னா, எளிமையா சொல்லணும்னா, நான் என்ன பண்ண போறேன்? இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒரு லிவிங்க வச்சு நான் ஒரு பிரச்சனையை தீர்க்க போறேன். மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ் ரெடியூஸ் பொல்யூஷன். பொல்யூஷன் கம்மி பண்ண போறேன். எப்படி? மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி
removes oil, pesticides, heavy metals. Oils remove பண்ணலாம். Oil spills இருக்கும்போது Pseudomonas putidangற சூப்பர் பக் யூஸ் பண்ணி அந்த oil spills வந்து கம்மி பண்ணிருக்கேன். And pesticide வந்து remove பண்ணிருக்கேன். Heavy metals remove பண்ணிருக்கேன். Okay, limitations பாருங்க. Biodegradable only. எதெல்லாம் biodegradable ஆகுமோ அத மட்டும் என்ன பண்ண முடியும். ஆயில்ஸ் என்ன ஏன் பண்ண முடிஞ்சது? ஆயில்ஸ் குள்ள இருக்கிற அந்த ஃபேட்டி செயின்ஸ் வந்து கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆயில் ஸ்ப்ளிட் ஆயிரும். அதனால மட்டும் தான் என்னால அது வந்து பண்ண முடிஞ்சது. சோ ஒன்லி பயோடிகிரேடபிள் அண்ட் சைட் ஸ்பெசிபிக். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் பண்ணும். இப்ப கடல்ல ஆயில் ஸ்பில் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த ஆயில ஃபுல்லா எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? அதான் பிரச்சனையே. அப்ப நான் அந்த இடத்துக்கு போய் என்னால பண்ண முடியும். பைலட் டெஸ்ட் இது. அதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சின்ன சின்ன இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் கொண்டு போக முடியும். அவ்வளவு லிமிடேஷன்ஸ். எஸ் சார், மார்ஷல்னே கூப்பிடுங்க. போன் இல்லாதனாலதான் இந்த ஐடியா ட்ரேக்குன்னு கூட கூப்பிடுங்க. ஓகேடா, ஃபைன் ஃபைன். சரியா? உங்களுக்கு அந்த மார்ஷல் பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா? உங்க பேரை விட மார்ஷல் பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. சம்டைம்ஸ் இருக்கும். நானும் சின்ன வயசு அப்படிதான். ஓகே, சின்ன வயசு எனக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்தாங்க. அது வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரி இல்ல. ஷீஸ் அ நன். ஓகே, ஷீஸ் அ நன் அண்ட் ஆல்சோ டீச்சர். ஸோ சும்மா சொல்லுவாங்க சன் ஆஃப் காட்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப நான் வந்து என்னோட சோஷியல் மீடியால போட விட்டேன். அவன் என்ன ஷைன் கூட பிடிக்கும் எனக்கு. டோன்ட் கால் மீ ஷைன். அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தேன். நீயும் அதே மாதிரி சுத்திட்டு இருக்க. சரியா? ஃபைன். மாறும், வயசாக மாறும். ஓகே, ஃபைன். ஓகேடா, இது புரிஞ்சுதா? லாஸ்ட் क्वेश्चन பாத்துறோமாடா. ரெடியா இருக்கீங்களா? லாஸ்ட் क्वेश्चन ரெடியா கட முடிச்சிடலாம். லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் தி செஷன். ரைட் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸ். ஓகே, ட்ரேக் பட்டு லட்டு பட்டு. ஓகே, ட்ரேக். ஓகே. ஓ அப்படி இல்ல சார், பட் சும்மா பிரைவசிக்காக அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு பஸ்ல. ஓ ஓகே ஓகே காய்ஸ், all big people. Okay, fine, no problem. Okay, last question பாத்துறோம். ரெடியா இருக்கீங்களா? என்னையும் எங்க வீட்ல பட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேடா. ஓ அதனால அந்த பேர் வச்சிருக்கீங்களா அப்படி? ஓகேடா. எனக்கு ஒரு பெட் இருந்துச்சு. அந்த பெட் பேர் பட்டுன்னு வச்சிருந்தேன். ஓகே, ரெடி. ரம்யா is all set. சூப்பர் ரம்யா, ஆரம்பிப்போமா? யா. ஓகே. So, herbicide tolerant crops. இந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்களா? அதாவது ஒரு கிராப் இருக்குல்ல, இந்த கிராப்புக்கு நான் ஹெர்பிசைட் அடிச்சாதான் அந்த கிராப் வளரணுங்கிற தேவை இந்த பிளான்ட்ஸுக்கு இல்லை. ஓகே, அந்த ஹெர்பிசைட் இந்த பிளான்ட்டை எதுவுமே பண்ணாது. நம்ம பிளான்ட் இப்ப பாருங்க, ஹெர்பிசைட் தெரியுமாடா? நான் ஒரு பிளான்ட் வளர்த்துறேன், அது கூடவே சேர்ந்து சில வீட்ஸ், சில குட்டி குட்டி ஹெர்ப்ஸ் வளருது, எனக்கு தேவையில்லை. அப்ப அவனை அடிக்கிறதுக்காக நான் ஹெர்பிசைட் அடிக்கும் போது என் பிளான்ட் டேமேஜ் ஆயிடுது. அப்போ எனக்கு ஹெர்பிசைடும் அடிக்கணும், ஆனா என் பிளான்ட் டேமேஜ் ஆகக்கூடாது. அது பேர் தான் ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட்ஸ். அது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, ஆரம்பிப்போமா? ஓகே. So weed control improves higher crop yields. Weed control improves higher crop yields. அப்போ நான் அந்த இடத்துல ஹெர்பிசைட் யூஸ் பண்றதுனால என் பிளான்ட் டேமேஜ் ஆகல, ஆனா வீட் எல்லாமே டேமேஜ் ஆயிடுது. அதனால என்னோட பிளான்ட்டோட yield ஜாஸ்தி ஆயிடுது. அவ்வளவுதான். ஓகே. Reduces spray of herbicide. Yes, ஏன்னா எனக்கு என் பிளான்ட்ல வந்து ஹெர்பிசைட் டாலரண்டா இருக்கு, சோ எனக்கு பிரச்சனை இல்ல. நிறைய அடிக்கணும் அவசியம் இல்ல. கம்மி அடிச்சல அந்த கம்மி ஹெர்ப்ஸ் செத்துரும். நோ ப்ராப்ளம். Reduces competition between crop plant and weed. பாத்தீங்களா? crop plantக்கு வீட்டுக்கு நடக்கிற சண்டை கம்மி ஆயிருது. ஏன்னா அவன் ரெண்டு பேத்துக்கும் காமன் எதிரியா இருந்த ஹெர்பிசைட நான் வீடுக்கு மட்டும் காமனா மாத்திட்டேன். வீடுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா மாத்திட்டேன். அப்ப அவன் மட்டும் எதிரி. Use of low toxicity compounds which do not remain active in the soil. அப்ப நான் என்ன பண்ணலாம்? சின்ன ஹெர்பிசைடு கொள்றதுக்கு சின்ன சாயில், சின்ன ஒரு இது போட்டா போதும். அதனால என்னோட சாயில் அது ரீட்டைன் ஆகாது. அப்ப என் சாயிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. The ability to conserve soil structure and microbes. I am able to conserve, I am able to maintain the soil fertility, soil structure and also the microorganisms present in the soil. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்காடா? ரொம்ப ஈஸி கொஸ்டின். நான் உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஒரு செஷன் பார்த்த மாதிரி இதே மாதிரி நிறைய செஷன்ஸ் பிளான் பண்ணிக்கோண்டா. தயவு செஞ்சு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு எல்லா லைவ் கரெக்டா வந்துருங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்குறத உறுதியா சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் ஹவ் வி ஹவ் பிளான்ட். கிளியர்? சோ இதுல கவலையப்படாம தைரியமா வாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும். சோ வி கேன் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் இட். ஓகே,
Fine. So இது வரைக்கும் எடுத்தது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? Is it all good from your end? Anybody have any query? Yes. Super. So half yearly sessions க்கு வரக்கூடிய அந்த கேப்ஸ் அந்த டேஸ்ல லீவ்ல வரக்கூடிய செஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோ. கிரியேட்டிவ் 1 மார்க் ஒரு செஷன், இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அப்ப உங்களுக்கு தேவையான ஸ்டடி டைம் எல்லாமே ஏத்துதான் பிளான் பண்ணிக்கோ. சோ கண்டிப்பா வந்துருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல தெரிக்க வரும்டா. ஓகே, நீங்க இங்க இறக்குற சிம்பிள் எல்லாமே அங்க போய் ஃபுல்லா பிளாஸ்ட் பண்ணி ஃபுல்லா சூப்பரா மார்க் வாங்கணும். ஓகே, நோ டவுட் சார். ஓகே ரம்யா, தேங்க்யூ. சோ உங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்க குயிக்கா இந்த நோட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு கீழே கூட ஸ்கேன் பண்ணி நோட்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் கமெண்ட்ல கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு தேவையான சர்ப்ரைஸ் கண்டிப்பா வரும், உங்களை தேடி வரும். நீங்க தான் லக்கியா இருப்பீங்க. ஓகே, சோ ஸ்டே டியூன்ட். ஓகே ஃபைன். சோ எல்லா பிரச்சனை முடிச்சு வைண்ட் அப் பண்ணலாமா? Is it good to wind up? All good from my side. It's good from my side. How about from your side? All clear, sir. Thanks, da. Thanks, super. Okay, appo mudichukalama. Thank you so much, sir. Thank you, Vijay Lakshmi. Thank you for staying for the entire live. You stood the entire live. Okay, neenga entire live fulla irundinga. Gavanicheenga, very good. Okay, bye, sir. Bye, bye. Bye. Okay, da. Cheriya, bye, bye. No problem, sir. All clear. Okay, Drake. Bye, bye. Okay, cheri da. Appo Ramya, bye. Patu, bye. Vijay, bye. விஜயலட்சுமி பாய், ட்ரேக் பாய், யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் பாய். ஓகே, வேற யாரெல்லாம் இருக்கீங்க? இப்பதான் ரீசெண்டா இவங்க தான் ஃபுல் மெசேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ராம்குமார், விஜயலட்சுமி, பிரகாஷ், கதிர், இவங்க எல்லாத்துக்குமே பாய். ஓகே, பாய் பாய் பாய். டேக் கேர், பாய் பாய்.